எல்லா கட்சியிலும் கூட்டணியில வந்து மும்முரமா இருக்காங்க. இதுல தேமுதிக என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு அந்நியர் பிரேமலதா அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம், என்ன மேடம் கூட்டணி பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே அப்படின்ட்டு. சொல்லுங்க தம்பி, பார்த்தே ரொம்ப நாளாவது, ஃபோனும் பண்ணதில்ல, நானும் உங்களை பார்க்க முடியல, நீங்களும் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் பண்ணலன்னு ஒரே நம்மகிட்ட ஒரே பாசமலை பொழிஞ்சிட்டாங்க. நான் கேட்டேன், மேடம் இந்த மாதிரி கூட்டணி பத்தி ஏதாவது ஒரு டக்குனு ஒரு முடிவு சொல்லுங்க மேடம், நம்ம தொண்டர்கள் வேற ஆர்வமா இருக்காங்க, நீங்க வேற இப்போ அடுத்த வாரம் சொல்றோம், இந்த வாரம் சொல்றோம், இழுத்தடிச்சிட்டே போறீங்க, நம்ம தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு இது இல்லாம போச்சு மேடம் அப்படின்னா, தம்பி நம்ம சொல்லிடலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட்டணியை பத்தி நம்ம சொல்லிடலாம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, நமக்கு 20 தொகுதி வேணும், 15 to 20 தொகுதி வேணும் தம்பி நமக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட் வேணும், இப்படியே சொல்லிட போறேன், எனக்குன்னா ஒண்ணும் இல்லை, திமுக வந்தானா அதிமுக வந்தானா எதை நான் இப்பயும் கூட சொல்லிட போறேன், நமக்கு நான் கேட்ட தொகுதி கிடைக்கல தம்பி, ரெண்டாவது நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மரியாதை நமக்கு வேணும் தம்பி அப்படின்ட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, என்ன ஏதாவது சொல்லுங்க மேடம்னா, இல்ல தம்பி நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம கூட்டணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கட்சிக்கு நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நமக்கான ஒரு மரியாதை கிடைக்கணும் தம்பி அப்படின்னாங்க. சரி மேடம், உங்களோட எதிர்பார்ப்பால் நியாயமானதான், பட் இருந்தாலும் கூட்டணி எதுன்னு டக்குன்னு சொல்லிடலாமே மேடம்னா, தம்பி இங்க கூட சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. நாம வந்து எலெக்ஷன் நிற்கும் போது நம்ம தம்பிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மற்ற கட்சியில என்ன செலவு பண்றாங்களோ அதே செலவு வந்து நம்மளுடைய கேண்டிடேட்டுக்கும் பண்ணணும், அது என்னோட வேண்டுகோள் தம்பி, இதுல எந்த கட்சி ஓகே சொல்றோம் அவங்க கூட நம்ம கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னாங்க. சரி மேடம், நீங்க கடைசி சொல்ல மாதிரி தெரியல, நானே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா நம்ம கூட்டணி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, பிளஸ் மதிமுக இருக்கு, இது போகாம புதுசா வந்து நம்ம மக்கள் நீதி மையம் வேற இருக்கு, இதெல்லாம் போக கூட்டணியில இருக்கிற தொகுதியை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும், அவங்க கேட்கற 20 தொகுதி நம்மளால கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க திட்டவட்டமா சொன்னாங்க. வேணா ஒரு 5 to 6 தொகுதி தரேன், ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு அப்படி சொல்லலாம், பட் ஆனா அவங்க வந்து கீழே இறங்கி வர மாதிரி தெரியல தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார், இருந்தாலே நம்ம கேப்டனோட கட்சி பார்த்து அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கலாமான்னு கேட்டேன். இல்ல அவங்களோட வாக்கு சதவீதத்தை பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க அவங்களோட கோரிக்கை வந்து ஏத்துக்கிட்டோம், அவங்க வந்து விருதுநகர்ல வந்து விஜய் பிரபா நிறுத்தி சொன்னாங்க, நான் அவங்க ஓகேன்னு ஐயாவும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ணணும்னு கேட்டாங்க, அது நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம், பட் ஆனா அவங்க கேட்கற தொகுதியை கொடுக்க முடியாது, அதனால வந்து இப்போதைக்கு இழுப்புல தான் இருக்கு தம்பி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் உங்ககிட்ட சொல்லலன்னு நினைச்சுக்காத அப்படின்னாங்க. சரிங்க சார், இதுல என்ன இருக்கு, நீங்க எப்படியா உண்மையா சொல்லிட்டு போறீங்க, இன்னைக்கு ஏதோ இழுப்புல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியல, இதுல போய் என்ன இருக்கு, வீடு நான் பாத்துக்கிறேன், நான் வேணா ஏடிஎம்கே பக்கம் ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமானா, தாராளமா பண்ணி பாருங்க, உங்களுக்கு இல்லாத ஒண்ணு இல்ல அப்படின்னாரு. சரிங்க சார்ன்ட்டு நம்ம அவர் போனை கட் பண்ணிட்டு உடனே நம்ம ஏடிஎம்கே ஆபீஸ்ல பக்கம் ஒரு போன் அடிச்சேன், முக்கிய புள்ளி தான், அவர் எடுத்த உடனே தம்பி ஒரு 5 நிமிஷம் இரு வந்துடுறேன், ஐயா கூட மீட்டிங்ல இருக்காருன்னு, சரிங்க சார் வெயிட் பண்றேன் வாங்க அப்படின்ட்டு உடனே போன் ஆன் வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம போனு அவர் லைன்ல கட் பண்ணலாம் தான் தோணுது, பட் அவர் வந்து என்னன்னா, நீ போன்ல லைன்ல இருக்க கட் பண்ண வேண்டாம், ஐயா கூட பேசுறேன், நீங்க என்ன பேச நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சார் என்ன சார், நான் போனை கட் பண்றதுன்னா என்ன சொல்லலாம்னு கேட்டுங்க சார் அப்படின்னு கேட்டேன். தேமுதிக கூட்டணி பத்தி அதுவா தம்பி, அதை பத்தி தான் இப்ப பேச போறோம், நீயே கூட இருந்து கேளு அப்படின்ட்டாரு. சரின்ட்டு எடப்பாடி ஐயாவும் இவரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம லைன்ல இருந்தோம்னா அதை கவனிக்கவே இல்லை போல, அவர் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, சார் இந்த மாதிரி தேமுதிக கூட்டணி பத்தி பேசுறாங்க, நம்மகிட்ட ஒரு நிலைப்பாடு இல்லையே சார் மாதிரி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு தான் மேலிடத்துல இருந்து அழுத்தம் வருது, பட் ஆனா இவங்க கேட்கற தொகுதி என்னால கொடுக்க முடியல, அவங்கள இறங்கி வர மாதிரி தெரியல, மேலிடத்துல இருந்து எனக்கு விடுற மாதிரி தெரியல, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு எடப்பாடி ஐயா பேசியிருந்தாரு. அந்த நான் பார்த்து போன் கட்டாச்சு. உடனே 5 நிமிஷம் கழிச்சு ஐயாவே மறுபடியும் ஃபோன் பண்ணாரு, தம்பி இது மாதிரி நீங்க பேசுறது என்னன்னு கேட்டிருப்பீங்க, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க 6 to 8 தொகுதி தரோம் தம்பி, ஆனா மேடம் வந்து 10 15 கேட்கறாங்க, 20 தான் கேட்கறாங்க, இரட்டை இலக்குன்றது நமக்கு ஒத்து வராது இப்போதைக்கு, நம்ம கூட்டணி என்னன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் பிஜேபி இருக்கு, இந்த பக்கம் டிடி தினகரன் இருக்காரு, இந்த பக்கம் அன்புமணி ஐயா இருக்காரு, இவங்களாம் தாண்டி நாங்க அவங்களுக்கு 20 தொகுதி கொடுத்தோம் அப்படின்னால அவங்க அந்த தொகுதியில் 20 தொகுதியில் போட்டுட்டு ஜெயிப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, அதனால 20 தொகுதிக்கு முடியாது, ஒரு 5 to 8 அதிகபட்சமான 9 அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு ஐயா எடப்பாடி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் வந்து நான் தப்பா நினைச்சாது, நீங்க அவர்கிட்ட கன்வென்ஸ் பண்ணாலும் சரி, நானே சொன்னாலும் சரி அப்படின்னாரு. இல்ல இல்ல நான் சொல்ல வேண்டாம், நான் சொன்னா தப்பாயிரும், நான் வந்து இடையில வந்த மாதிரி ஆயிரும், நீங்களே பேசிக்கங்க, நான் வேணா அந்நியர்கிட்ட நானே மறுபடியும் பேசுறேன், பட் ஆனா நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன், சும்மா அப்படி கேஷுவலா பேச்சு வைக்கிறேன் அப்படின்னா, சரி தம்பி இதுதான் உண்மை நிலவரம், நீங்க பேசிருங்க, ஏன்னா 2021 எலெக்ஷன்லயே பார்த்திருப்பீங்க நீங்களே, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, அப்பயே வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு வந்தது இல்லையா, அதனால வந்து அவங்களோட ஓட் பேங்கிங் நம்ம கால்குலேஷன் போட்டு தான் தம்பி நம்ம ஒதுக்க முடியுன்ற மாதிரி சொன்னாரு. சரிங்க சார், நீங்க யாரும் சொல்ற மாதிரி தெரியல, பட் நான் என்னோட சஜஷன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, நீ எதுவும் இப்போ சொல்ல வேண்டாம், நீ சொன்னா அப்புறம் ஐயா கேட்டு ஓகே ஓகே தம்பி சொன்ன ஐடி நல்லா இருக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு, இப்போதைக்கு எது வேண்டாம், ஏன்னா ஐயாவுக்கே மேல இடத்துல இருந்து ஓவர் பிரஷர், எப்படியாவது டிஎம்கே வீழ்த்தணும், அதுக்கு யாரு எத்தனை பேர் வந்தாலும் சரி சேர்த்திக்கோங்க, டிவிக்கே வந்தாலும் சேர்த்திக்கோங்க அப்படின்னு, ஆனா டிவிக்கே எங்க என்ன பண்ணது தெரியாம இருக்கிறாங்க, அதனால அவங்க சேர்த்த முடியாது, சரி ஓகே வேற யார் யார் இருக்காங்க எல்லாரும் சேர்த்து சேர்த்து எப்படியாவது டிஎம்கே காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க, இதனால தம்பி நீ தப்பா நினைச்சுக்காது, இப்போதைக்கு கூட்டணி பத்தி எதுவும் சொல்ல முடியாது,
அப்படின்ட்டாரு. சரி ஓகே. இப்ப நம்ம டிஎம்கே பக்கம் பேசிட்டோம், ஏடிஎம்கே பக்கம் பேசிட்டவங்க. ஆனா பட் தேமுதிகவுக்கு எந்த பக்கம் போறான்னு அவங்களுக்கும் தெரியல. கட்சியில இருக்கிற இவங்களுக்கும் தெரியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி இவங்க குழப்பத்துல இருப்பாங்க போல. சரி ஓகே நாமளே அந்நியருக்கு ஃபோன் பண்ணி நடந்த நிலவரத்த சொல்லுவோம். மறுபடியும் பிரேமலதா அந்நியாருக்கே ஃபோன் பண்ணேன். மேடம் இது மாரி தான் நிலவரம். திமுக பக்கம் விசாரிச்சுட்டேன், அதிமுக பக்கமும் விசாரிச்சுட்டேன். எல்லாருமே அவங்களோட கூட்டணிய பொறுத்து சொல்றாங்க. அவங்களோட கள நிலத்த சொல்றாங்க. பட் ஆனா நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தா நல்லா இருக்குன்ற மாரி அவங்க 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. அதனால நீங்க வந்து இந்த 15, 20லாம் விட்டுட்டு ஒரு 10க்குள்ள இந்த ஒற்றை இலக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ள இறங்கி வந்துட்டீங்கன்னா, அதிமுக, திமுக 2 பக்கமும் பேசி உங்களுக்கு எது ஓகேவோ அந்த பக்கத்துல நான் பேச்சு கொடுக்க மேடம் அப்படின்னா, தம்பி நமக்கு ஒண்ணும் இல்லப்பா. நமக்கு வந்து தேமுதிகவோட வாக்கு வங்கிய வந்து நிலைநிறுத்தணும். அதே சமயம் நம்ம கேப்டனோட அந்த தனித்துவத்தை நம்ம காட்டணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த அளவு போராடுறேன். நான் வந்து மத்த கட்சி மாரி டக்குன்னு ஏதோ ஒரு கூட்டணி சொல்லிட்டு போலாம். 2வது ஏடிஎம்கே, டிஎம்கே இன்னும் அவங்களோட கூட்டணி நிலைப்பாட்ட உறுதி பண்ணல. அதுக்குள்ள நாம போய் அவசரப்படணும். டைம் இருக்கு வெயிட் பண்ணுவோம். பார்ப்போம். பிப்ரவரி மாசம் தை போனா என்ன பிப்ரவரி இருக்குல்ல அப்ப பார்த்துப்போம் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்டு நான் ஓப்பனா மேடத்திட்ட சொல்லிட்டேன். மேடம் நீங்க வந்து அதிமுக பக்கம் போங்க, இல்ல திமுக பக்கம் போங்க. எனக்கு அதுல பத்தி கவல. நமக்கு வந்து கேப்டனோட தொண்டர்களையும் கேப்டனை வந்து திருப்திப்படுத்தணும். அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க மேடம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டோம். அவங்களும் கண்டிப்பா தேமுதிக ஒரு பக்கம் போனாலும் மக்களா நிக்கும் அப்படின்னாங்க. 2வது அவங்களோட தொண்டர்கள் வந்து என்னைக்கும் வந்து நம்மள விட்டு கொடுக்க போறதில்ல நம்ம. நம்ம தொண்டர்கள் எப்படி நம்ம கூட இருக்கணும் அதே மாதிரி நம்ம தொண்டர்கள் இருந்து மக்களுக்காக மக்களா போராட போடா அப்படின்னாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு போன வச்சுட்டேன். பட் நமக்கு தெரிஞ்ச நிலவரப்படி மேடம் வந்து திமுக கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா நான் திமுக முக்கிய புள்ளி. அவரே எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. நான் போன் கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துல அவரே ஃபோன் பண்ணாரு. தம்பி இது மாதிரி நீங்க வந்து அவர் கூட பேசினா கேள்விப்பட்டேன். ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்து தேமுதிக நம்ம கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு தான் ஃபீல் பண்றாரு. 2வது கனிமொழி மேடமும் பிரேமலதா கூட பேசியிருக்காங்க. அதனால வந்து நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.